ஆக்சுவலாக வந்து நம்ம இப்போது பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் பைபாஸில் வந்து போயிட்டுருக்கோம் நம்ம. ஏன்னா ஈரோடு மேரத்தான் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஸோ நாளைக்கு தான் ஈவெண்ட்டு, November 16th. நான் வந்து 10 கிலோமீட்டர் ஓடலான்னு பிளானு. ஸோ எனக்கு வந்து ரிப்போர்ட்டிங் டைம் வந்து ஏர்லி மார்னிங் 5 o'clock. பொள்ளாச்சி டு ஈரோடு வந்து 3 hours இருக்குது டைமிங், ட்ராவல் டைம். இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக 2:45 நான் ஸ்டார்ட் பண்ணேன். கூகுள் வந்து 2 hours ஆகும்னு சொல்லுது. கரெக்டாக நான் ஒரு 4:30 4:40 அந்த டைமில் நான் போய் ரீச் ஆவேன் ஈரோடு. ஆக்சுவலாக நான் ரூம் புக் பண்ணவே இல்லை, அங்கே போயிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இவன் மேரத்தான் கண்டக்ட் பண்ணுறவங்க ஒரு ஹோட்டலோட லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஆல்ரெடி ஃபுல்லு. ஸோ அது இல்லாமல் இப்போ வேற ஒரு ஆப்ஷன் தான் நான் பார்த்தாகணும். அது அங்கே போனால் தான் நமக்கு தெரியும். அப்படி ஒரு வேளை ஒர்க் ஆகலை அப்படின்னா பிளான் பியும் வச்சுருக்கோம். பின்னாடி தலகாணி பெட்ஷீட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் கார்லேயே படுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி சேலம் பிஆர்எம்மும் அந்த மாதிரி தானே பண்ணோம். பின்னாடி தான் படுத்து தூங்கிட்டு இருந்தோம். அடுத்த நாள் காலையில் மார்னிங் குளிச்சு ரெடியாகி சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்க போகிறது கிடையாது. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. நம்ம நினச்ச ஸ்பீடுக்கெல்லாம் டக்கு டக்குன்னெல்லாம் போயிட்டுருக்க முடியாது. ஈவினிங் டைம் வேறு, ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் விட்டுட்டு ரிட்டர்ன் போயிட்டுருப்பாங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து தான் போகணும். அதனால் எந்த வித ப்ரெஷரும் இல்லாமல் ரிலாக்ஸாக போயிட்டுருக்கேன். இல்லை வேண்டாம். ஈரோடில் நான் வந்து ஒரு மஹால் நேம் ஒன்று போட்டு QR கோடோட லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கு தான் நான் கூகுள் மேப் போட்டிருக்கேன் நான். ஸோ இனியும் அந்த பர்டிகுலர் ஸ்பாட்டுக்கு 85 kilometers இருக்குது. இங்கேருந்து 85 kilometers இருக்குது. எனக்கு அதோட நேம் வந்து பார்த்திங்கன்னா பரிமளம் மஹால். ஃபுல்லாக ரீச் ஆகிட்டோங்க. கரெக்டாக டைம் வந்து 4:40. காரை பத்திரமா பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போகிறேன் நான். ஸோ இது ஒரு ஃபிட்னஸ் எக்ஸ்போ இங்கே நடக்குது. இதுதான் என்ட்ரன்ஸு. ஆக்சுவலி நிறையா திங்ஸ் எல்லாம் இங்கே வந்து டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. ஆல்ரெடி நம்மளோட கிளப்பில் இருந்து வந்து டிஷர்ட் வந்து மத்தியானமே வாங்கிட்டு போயிட்டாங்க. பட் ஸ்டில் இந்த எக்ஸ்போ எப்படி இருக்குது, நான் இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணதே கிடையாது எந்த ரன் ஈவெண்ட்லேயும். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு வேண்டி ஐம் ஜஸ்ட் என்ட்ரிங் இன்சைட். பிப் கலெக்ஷன் வந்து அந்த பக்கம் இருக்குது. பல்க் பிப் கலெக்ஷன் பண்ணுறது, அந்த சைடு கிட் பேக் கலெக்ட் பண்ணுறது. எடிஷன் இப்படி தான் இருந்தது. ஸோ இது வந்து 2023, 2022 எல்லா இயரோட வேர்ஷன்ஸோட டிஷர்ட்டும் நல்லா இருக்குது. அண்ட் மெடல்ஸும் சூப்பராக இருக்குது. லைக் இந்த வருஷத்தோடது பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கஸ்டமைஸ்டாக நேமும் வந்து அடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் எக்ஸிட் பாயிண்ட்டு. உள்ளே ஒரு சின்ன ஃபுட் கோர்ட்டும் இருந்தது. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ அந்த வழியாக போயிட்டு இந்த வழியாக வெளியே வந்துட்டோம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா இந்த ஃபாஸ்ட் அண்ட் அப்பு அப்புறம் 2-3 விஷயம் இருக்குது இல்லையா, எனர்ஜி பார் வாங்கலான்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அதெல்லாம் இல்லாமல் தான் நம்ம வந்து ரன் பண்ண போகிறோம். சூப்பர்.
பயங்கரமாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. லைக் எல்லா இடத்துல இருந்தும் மக்கள் வந்திருக்காங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக. நான் பார்த்த வரைக்கும் வேறு ஸ்டேட்ஸ்லேருந்தெல்லாம் வந்திருக்காங்க. எக்ஸ்போ நம்ம வந்து பார்த்து முடிச்சாச்சு. இனி அடுத்தது வந்து நம்ம எங்கே போய் ஸ்டே பண்ண போகிறோம், நைட்டு சாப்பாட போகிறோன்ற சம்பவத்தை பற்றி டீல் பண்ணணும். ஆக்சுவலி திஸ் மேரத்தான் இஸ் புல்லிங் க்ரௌட் ஃப்ரம் ஆல் ஓவர் தி ஸ்டேட். ஸோ இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து நியர்பைலாம் சான்ஸே கிடையாது, உண்மையாக சொல்கிறேன். நான் சொல்ல மறந்துட்டேன்ல, உள்ள சிவபாலம் சிங்கம் அவரை மீட் பண்ணேன் நான். அவரும் சதீஷ் ப்ரோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார், அவரையும் மீட் பண்ணோம். ஜஸ்ட்டு பேசினோம், எப்படி 10 கிலோமீட்டர்ஸ் நான் வந்து இத்தனை நாள் கழித்து பண்ணுறேன், ஸோ இது பண்ணலாமா இல்லையா, நான் ரொம்ப புஷ் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சும்மா டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஐ ஃபீல் வெரி ஹாப்பி டு மீட் தெம். அந்தந்த இன்ஃப்ளூயன்சிங் கேட்டகரியிலேருந்து தாண்டி தானே வரோம். ஒரு விஷயம் பண்ணும்போதும் நிறைய பேர் ஈகோவில் இருப்பாங்க, இவங்களோடையெல்லாம் போய் பேசணுமா அப்படின்ற ஒரு தாட்டு. அந்த மாதிரி ஈகோவெல்லாம் தாண்டி பார்த்தோம்னா எவ்ரி ஒன் இஸ் ஒர்க்கிங் ஃபார் தேர் ஓன் பிரெட். தே ஆர் கிரியேட்டிங் தி ஐடென்டிட்டி இல்லையா? ஸோ அதை வந்து கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த விதத்தில் ஐ ஃபீல் ஹாப்பி டு மீட் தெம் போத். பிளான் பி வந்து ஒர்க் ஆகலை. அதுக்கு முன்னாடியே ஒரு ரூம் கிடச்சிருக்குங்க. மெயின் ரோட்லேருந்து பக்கம்தான். கரெக்டான ஒரு டைமில் வந்து ஒரு பட்ஜெட்லேயே ஒரு ரூம் கிடச்சிது. சிங்கிள் டேக்கு இது ஜாஸ்தி தான், பட் ஸ்டில் வேறு ஆப்ஷன் இல்லை. இங்கே எல்லாமே டக்குன்னு ஃபுல்லாகிட்டுருக்கு. ஓரளவுக்கு நல்லா நீட்டான ரூமே கிடச்சிருக்கு, எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட. நைஸ் ஸ்மார்ட் கார்டோட பக்கா. ரெஸ்ட் ரூமும் நீட்டாக இருக்குங்க. உங்கள் பேர் ப்ரோ? தமிழ் ஃப்ரம் நாகப்பட்டினம். ஷிப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 300 கிலோமீட்டர்ஸ் இந்த ஈவெண்ட்டுக்கு வேண்டி ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு. டார்க்காக வேறு இருக்குது ப்ரோ. நம்ம அங்கே ரூமில் போய் பேசுவோம். ஸோ நைட்டு ஒரு ரெக்கி மாதிரி வந்துட்டு எங்கே நிறுத்தணும் என்ன ஏதுங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு வேண்டி வந்திருக்கோம். ஏன்னா மார்னிங் டைமில் நம்ம இங்கே வரும்போது நிறைய கார் இருக்கும், பயங்கர ஏர்லி மார்னிங் வேறையா, டைரக்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்களான்னு தெரியாது. பாருங்களேன், இங்கே அவங்க பேனரில் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அந்த பக்கமும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இனியும் 2 பார்க்கிங் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இது எல்லாமே இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸோட ஒரு பார்ட்டு தான். பார்க்கிங் பார்த்தாச்சு, ரூம் எடுத்தாச்சு. ஸோ நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு ஈவெண்ட்டில் வந்து புஷ் பண்ணுறது தான் நம்மளோட டார்கெட்டு. இங்கேருந்து தான் நம்ம ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த ரோட்டில். ஸோ எல்லாத்துக்கும் பேசஸ் தனியாக இருக்காங்க. நம்ம 10 கிலோமீட்டர்ஸுக்கே 5 பேசஸ் இருக்காங்க, 50, 80, 70 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட டைமிங்க்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து செலக்ட் பண்ணி ஓடிக்கலாம். ஸோ வீட்டிலேருந்து நான் ஆல்ரெடி கொண்டு வந்துட்டேன் ஃபுட்டு. வெளியே எங்கேயும் நான் சாப்பிடல. ஹாட் பாக்ஸில் அம்மா கை பக்குவோம் அது. ஆமாம், நான் முன்னே வந்துட்டீங்களா? ஒரு 2 மினிட்ஸ் நான் அந்த திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே. கீழே போய் நீ அலைய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாமார்ட்லேயே ஆர்டர் பண்ணிட்டோம் திங்ஸு. ப்ரெட்டு, வாட்டர் பாட்டில், பனானா எல்லாமே வாங்கி வச்சுருக்கோம். வந்திருக்காங்க கீழே. தேங்க்ஸ் சார். ஸோ அப்படி யதார்த்தமாக வந்து ஒரு பர்சனை நான் வந்து மீட் பண்ண வேண்டிய வந்தது. ஸோ நம்ம கூட இருக்கார். ஹாய், ஹலோ.
உங்கள் நேம் ப்ரோ? நேம் தமிழ். வேதாந்திலேருந்து வந்துகிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் 300 கிலோமீட்டர் அங்கேருந்து ஈரோட்டுக்கு. ஆக்சுவலி எந்த ஊர் ப்ரோ அது கரெக்டாக? வேதாரண்யம், நாகப்பட்டினம் மாவட்டம், வேதாரண்யம் வட்டம். ஜாயினிங் வேறு இருக்குது. அப்போனா மண்டே நைட்டு ஃப்ளைட் இருக்குது. ஸோ பட் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு மைண்ட் செட்டில் வந்துட்டேன். அதனால் இங்கேயே ரன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃப்ளைட்டுக்கு ரன் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக. ஏர்லி மார்னிங் எங்களை விட அவங்களுக்கு வந்து ரிப்போர்ட்டிங் டைம் வந்து முன்னே. நாங்கள் 5 o'clockனா அவங்களுக்கு 4 o'clock. அதை விட உங்களுக்கு பியூட்டி என்னென்னா நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் ஓட போகிறீங்கன்னு சொன்னீங்க? 32 கிலோமீட்டர். மைண்ட் செட் எப்படி இருக்கணும் ப்ரோ? லைக் மைண்ட் செட் ஆல்வேஸ் நம்ம வந்து டஃப்பாக வச்சுக்கணும். எப்பயுமே மைண்ட் செட் வந்து நம்ம லிமிட்டை கிராஸ் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கணும். நம்ம லிமிட்டை ஃபுல் புஷ் பண்ணணும், அவ்வளோதான். ஆமாம், எல்லாமே மைண்ட் செட் ஸ்ட்ராங்காக வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து 32 இப்போ பண்ணுறேன். இப்போ வந்து இவங்க 42 கொடுத்தாலும் ஆக்சுவலாக அது பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு பிளானில். ஓகே, எனிவே 32 தான் லாஸ்ட்டு கிலோமீட்டர். ஆமாம், லாஸ்ட் 32 தான். பட் எதாக இருந்தாலும் புஷ் பண்ணி லிமிட்டை புஷ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கம்ஃபர்டபுள் சூழ்நிலை இருந்துட்டு நம்மளால முடியாது. கொஞ்சம் அதுக்கு தாண்டி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே. உண்மையிலுமே அது வந்து ஒரு பெரிய சம்பவமான விஷயந்தான். ஏன்னா நான் 10 பண்ணும்போதே எனக்கு அங்கேருந்து கம்ஃபர்ட் ஜோன் விட்டுட்டு வெளியே வர்றதுக்கே நான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்னடா அது இப்படி 10 கிலோமீட்டர்ஸ் பண்ண போகிறோமே டிஃப்ரெண்ட். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ரன்னிங் பண்ணதே கிடையாது. சைக்கிளிங் பண்ணியிருக்கேன், ரன்னிங் இந்தளவுக்கு இன்டென்ஸாக எஃபர்ட் எடுத்து நான் பண்ணதே கிடையாது. ஸோ இது இங்கே வந்து பார்த்தா லைக் மைண்டட் பீப்புள்ஸ் எக்கச்சக்கமான பேரை நான் பார்க்க வேண்டியிருந்தது. யாரை கேட்டாலும் 32. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார், அவரும் 32. இப்போ நீங்கள் யதார்த்தமாக நான் அவங்கள பார்க்குறேன், நீங்களும் 32. 10 கிலோமீட்டர் ஒரு மேட்ரே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. இப்போ நீங்களும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக. நான் ஃபஸ்ட்டு என்ன ஸ்டார்டிங்கே 10 கிலோமீட்டர் ஸ்டார்ட் பண்ணேன். காரைக்குடிலாம் ஸ்டார்ட் பண்ணேன் மாரத்தான் டெஸ்ட். ஓகே. ஸோ அதனால ஆக்சுவலி நீங்கள் போகலாம், அடுத்தது மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருக்கலாம், அடுத்த ஸ்டேஜ் போயிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக. ஸோ ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. ஓகே. ஏன்னா இவர் நேரத்துலேயே கிளம்பிடுவார். ஆமாம், சீக்கிரம். இதுக்கப்புறம் தான் நான் வந்து கிளம்புவேன். லைக் நான் இங்கேருந்து ஒரு 4 o'clockனா அவர் 3 o'clock இங்கேருந்து கிளம்பிடுவார். ஸோ நாங்கள் எல்லாருமே பனானா, ஃப்ரூட்ஸு, வாட்டர் பாட்டில், அப்புறம் எங்களோட ட்ரெஸ்ஸில் அவர் வந்து பிப்பெல்லாம் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு. நான் இனியும் டிஷர்ட்டு பிப்பெல்லாம் வந்து வாங்கலை. ஏன்னா நான் ஏர்லி மார்னிங் தான் வந்து அதை வாங்க போகிறேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்தேன். ஸோ இதுதான் எஸ் அவரோட பிப் நம்பர். தமிழ் தான் அவரோட நேம். இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பவர்ஃபுல்லான நேம் கூட. சீரியஸாக சொல்கிறேன், உங்கள் ஒர்க்கு சான்ஸே இல்லை. நான் ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் இந்த ஈவெண்ட்டில் எல்லாமே பக்கா ஆர்கனைஸ்டாக கொண்டு போகிறீங்க. 10 கிலோமீட்டர் 90 மினிட்ஸில் முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி ட்ரைனிங் வேணும்னு சொல்லி ஜூம் செக்ஷனில் அவங்க கண்டக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. நிறைய எக்ஸ்பர்ட்ஸும் இதில் ஜாயின் பண்ணி மென்டர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இட் ஃபீல் வெரி ஹாப்பி டு பார்ட்டிசிபேட் இன் திஸ் ஈவெண்ட். ஸோ நாளைக்கு மார்னிங் பார்க்கலாம் கைஸ். குட் நைட். ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணம் வந்து எனக்கு சிவபாலன் இருக்கார்ல, சிவபாலன் காரைக்குடி, அவர்னாலே தான். அவர் கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் தான் எனக்கு. அவர் டேவிட் காகன்ஸ் எல்லாம் அவங்களாம் மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு. ஆனால் அவரோட லைஃப் கேட்குறப்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம கம்பேர் பண்ணக்குள்ள ஆல்மோஸ்ட் எனக்கு அது மாதிரி தான் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் பாட்டு ஸ்டார்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ லைஃப் எனக்கு ரொம்ப கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ஆமாம், ஆக்சுவலி இல்லை ஆமாம், தேங்க்ஸ் டு சிவபாலன். அவர் பார்ப்பாருன்னு நான் நம்புகிறேன். திடீர்னு என்ன ஃபிலாசபிக்கலாக பேசுகிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. நானும் இதை வந்து அக்செப்ட் பண்ணுறேன். ஏன்னா ஒரு 30 ஏஜுக்கு மேலே லைஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நம்ம தலையில் ஏறும்போது நமக்கு என்ன பண்ணுறதுன்னு எல்லாம் தெரியாது. இந்த மாதிரி பிடிச்சி கிடைக்கிறத விட இந்த மாதிரி இருக்கிற ஆக்டிவிட்டீஸ்குள்ளே இன்வால்வ் ஆகும்போது இன்னும் பவர்ஃபுல்லாக நம்மளால் நம்மளோட எப்படி சொல்கிறது, நம்மளோட ஒர்க்கையும் நம்மளோட தாட்ஸ் எல்லாத்தையும் கன்ஸ்ட்ரக்டிவாக கொண்டு போக முடியும். அதுக்கு இந்த மாதிரி ரன்னிங் வந்து கொஞ்சம் பேரலாக கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ இது வந்து சும்மா ஒரு கிமிக்கு வேண்டியோ இல்லை ஒரு வைரலாக இருக்கோ இல்லை சும்மா ஏற்றி விடுறதுக்கு வேண்டி சொல்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வித்தியாசம் தெரியும். ஸோ அப்படி நானும் ரன்னிங்கில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். அதான் வின்னிங் வந்து இது இவ்வளோ தான், திஸ் மச் தான். பட் அதோட ஸ்வீட்னஸ் அதிகம் நம்மளுக்கு. கண்டிப்பாக ப்ரோ. ஸ்டே ஸ்ட்ராங். ஸ்டே ஸ்ட்ராங் எவ்ரிவன். கரெக்டாக 4:58. ஸோ இங்கேருந்து ஒரு 6 to 7 கிலோமீட்டர்ஸ் தான் ஸ்டார்ட் பாயிண்ட். கார் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் பிப்பை முதல்ல வாங்கி மாட்டணும். ஸோ அது முடிச்சுட்டு 6 o'clock வந்து நமக்கு ஃப்ளாக் ஆஃப் டைம். இப்போ நாங்கள் இருக்கணும். ப்ரோ எந்த பார்க்கிங்க? Zone 3-ஆ?
ப்ரோ லொகேஷன் ஷேர் பண்ணுங்க, அதை வந்துட்டேன். இங்கே எல்லாருமே வண்டியில் லைட் அடிக்கிறப்போ வைலட்டாக தெரியறாங்க. நீங்கள் வேணால் பாருங்களேன், எல்லாருமே மேரத்தானுக்கு தான் போயிட்டுருக்காங்க. ஐ திங்க் ஹியூஜ் க்ரௌட் இருக்கும், வாய்ப்பே இல்லை. Everyone is going there. Come on guys, come on. Take diversion பண்ணி விட்டானுங்க. ரொம்ப ஹியூஜாக இருக்குது, நிறைய பேர் க்ரௌடு இருக்குது. ப்ரோ எந்த பக்கம் ப்ரோ? நான் ஸ்டேஜுக்கு முன்னாடியே இருக்கேன். ஸ்டேஜ் பக்கம் இருக்கேன். ஆமாம். Take it enough. Come on, bro.
Not even kilometers, meters. Super. Great job. சரண்டர் ஆகிற வேண்டியது அப்புறம் சூப்பர் சார் கம்ப்ளீட்டட் மை 10 கிலோமீட்டர் ரன். இப்போ தான் ஜஸ்ட்டு முடித்தேன். பார்க்கிங் கிட்டே நான் வந்துட்டேன். ஆக்சுவலி 1:24 நான் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். 90 மினிட்ஸில் முடிக்கலான்னு பிளான் பண்ணேன். பட்டு முடிக்க முடியல. டயர்ட் ஆயிடுச்சா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. பேசுகிற பின்னாடி தான் வந்தோம். பட் ஸ்டில் ஒரு 30 மினிட்ஸ் டிலே ஆயிடுச்சு. அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து முடிக்க முடியல. பட் நம்ம இதுக்கப்புறமும் ஈவெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் ஈவெண்ட்டில் வில் கம்ப்ளீட் தி 10 கிலோமீட்டர் வித் 90 மினிட்ஸ். நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க, டிஷர்ட்டு இதெல்லாமே சேர்த்து. ஸோ அதெல்லாமே வைக்கிறதுக்கு வேண்டி காரில் வைக்கிறதுக்கு வேண்டி வந்தேன். ஆல்ரெடி கேமராவை தூக்கிட்டு இது வந்து பயங்கர இதாக இருக்குது. சாப்பிட போகிற இடத்த போய் பார்ப்போம். எப்படி ப்ரோ இருந்தது உங்கள் ரன்னு? வேறு லெவலில் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, நல்லா ஆர்கனைஸ் பண்ணாங்க, எல்லாமே கிரேட். மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் கண்டிப்பாக. எத்தனை மணி நேரத்தில் முடிச்சிங்க ப்ரோ? 2:40. அப்பா 2 hours 40 minutes கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வாய்ப்பே இல்லை. டஃப் தான், பட் இருந்தாலுமே ஒரு என்ஜாய் பண்ணி ரன் பண்ணது உண்மையில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் ப்ரோ. ரூம் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டேன் நான். நம்ம கூட ரூம் ஷேர் பண்ண ப்ரோ வந்து கிளம்பிட்டார். 32 கிலோமீட்டர் ஓடிட்டு அப்புறம் 8 hours ட்ராவல். எப்படிங்க ஒரு ஈவெண்ட்டுக்கு வேண்டி இவ்வளோ பேஷனேட்டாக இருக்கீங்க? நிறைய பேர் நான் இதே மாதிரி கேட்டகரியாக நான் பார்க்குறேன். பெங்களூரு அப்புறம் நிறைய இடத்துல இருந்தெல்லாம் வந்திருக்காங்க. ஈரோடு மேரத்தானோட ஆர்கனைசிங் வந்து சான்ஸே கிடையாது. நான் நிறைய விஷயத்த நோட் பண்ணேன். வாட்டர் பாயிண்ட்ஸில் கூட நீங்கள் வந்து ஓஆர்எஸ் மாதிரி இந்த லெமன் சால்ட்டு அப்புறம் வாழைப்பழம் இதெல்லாம் வச்சுருந்தீங்க. அப்புறம் அங்கங்கே கரெக்டாக ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு உண்டான இதுவும் வச்சுருக்கீங்க. அந்த ஊருக்குள்ளே ஒரு கூட்டிகிட்டு போவாங்களா அந்த ரோடு, சின்ன சின்ன குழந்தைங்க வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆப்போசிட்டில் வர காரெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. எனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசு. நான் ரன்னிங்க்கே புதுசு. நான் சைக்கிளிங் பண்ணுறப்போ இந்த அளவுக்கு நான் க்ரௌடு வந்து பார்த்தது கிடையாது. நீங்கள் ஒரு 1000 பேர் 2000 பேர் நீங்கள் இவ்வளோ பெரிய க்ரௌடை பார்த்துட்டு அந்த க்ரௌடு வந்து நியூஸு கேமராமேன்ஸ் அங்கங்கே இருக்காங்க. அப்புறம் பெரிய அந்த ஒரு சம்பவம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அப்படியே ஃபீல் பண்ண வைக்கிறீங்க இல்லையா? அது வந்து எனக்கு டோட்டலி கம்ப்ளீட்லி புதுசு. இந்தளவுக்கு மக்கள் க்ரேஸாக இருக்கிறத நான் பார்த்தது கிடையாது. நல்லா என்ஜாய் பண்ணேன். மேரத்தான் ரிலேட்டடான ஒரு ஆக்டிவிட்டீஸையும் நான் வந்து ப்ரெசன்ஸில் வைக்கணுங்கிறதையும் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கிற கம்யூனிட்டிஸ் வந்து நீ வளர்ந்துக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் என்னோடய ஒரு தாட்டும் கூட. நல்லா நெட்வொர்க்கிங் பண்ண முடிஞ்சது. நான் நிறைய பேர்த்த மீட் பண்ணாங்க. ஐ ஃபீல் வெரி கம்ப்ளீட்லி ஹாப்பி. எனக்கு இது புதுசு, சரிங்களா? நீங்கள்லாம் ஆல்ரெடி நிறையா ரன்ஸ் எல்லாம் இதெல்லாம் என்னடா இதெல்லாம் நான் நிறையா பண்ணியிருக்கேன், ஓகே. பட் எனக்கு இது வந்து கம்ப்ளீட்லி புதுசு. ஜஸ்ட்டு 3 months ஓல்ட் ஃபார் ரன்னிங்.
அவ்வளோதான். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.